எங்க இதுல யாருமே செலவு பண்ணலன்னு இல்ல. ஒரு தலைவர் குடுக்கறதுக்கு முன்னாலே ஐயா நாங்க செலவு பண்ணிக்கிறோம்னா அப்படின்னு ஒவ்வொருத்தரா முன் வந்து செலவு பண்றாங்க. அதனால உங்க தலைவர் குடுக்கறது இல்ல. ஓசிலே மங்களம் பாடுறாரு. ஓசில மங்களம் பாடுறாரு. ஏங்க இங்க இங்க இப்ப இருக்கிற நாட்டுல எவனாவது 1000 ரூபாய் கொடுக்குறேன் சொல்லி இருந்துட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? 1000 ரூபாங்கிறது என்னங்க? அது 4 நாள்ல சரியா போயிருங்க. 4 கோடி வாங்கினா முடிஞ்சு போச்சுங்க. உங்க ஆள் வந்து 20,000 ரூபாய் தருவாரா? 20,000 ரூபாய் அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எங்க ஆட்சி வந்துருச்சுன்னா அடுத்தாப்புல எல்லாருக்கும் கையில மிஷின் கொடுத்துருவோம். சரக்கு மிஷினா? சரக்கு மிஷின். சரக்கு மிஷின் இல்லங்க, நோட் அடிக்கிற மிஷின் கையில கொடுத்துருவோம். நீங்க எவ்வளவு உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அவ்வளவு அடிச்சுக்கங்க அப்படிங்கறதுதான். இவனுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு நோட்டு இது பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவானுங்களாம். அப்ப இந்தியால இருந்து பிரிஞ்சிருவீங்க தனியா? இந்தியாவில இருந்து பிரிஞ்சிருவோமா? நோட் அடிக்கணும்னா நீங்க வந்து இந்தியாவோட பர்மிஷன் ஏங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் ஏங்க பணத்தை வந்து சும்மா மொபைல் மாதிரி வச்சுக்கணுங்க. மொபைல் மாதிரி ஒரு மிஷின், புரியுதுங்களா? அதுலயே மொபைல் எல்லாமே நம்ம பணம் தேவைன்னா பிரிண்ட்னு கொடுத்தோம்னா அதுல இருந்து பணமா வந்துடும். அவ்வளவுதான். அதுதான் ஃபியூச்சரே அப்படிதான் வரப்போகுது. அந்த மாதிரிதான் பிளான்ல இருக்குது. சூப்பர். யாருக்குமே வந்து நாங்க பணம் கொடுக்க போறது இல்ல. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து இது பண்ண போறதெல்லாம் எங்கேயாவது பாருங்க. தாவேக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்துருச்சுன்னு எவனாவது கேள்விப்பட்டுட்டா கூட நீங்க அவனை கூட்டிட்டு வாங்க. இப்ப பதவிக்கே ஓட்டு காசு வாங்குறீங்களா? பதவி காசு வாங்குறோம். போஸ்டிங் போனாலும் காசு வாங்குறீங்களா? ஏங்க அதெல்லாம் ரூமருங்க. கொஞ்சம் அறிவா யோசிங்க. எப்படிங்க ஒரு புது கட்சி, ஆரம்ப கட்சி பணம் வாங்குவாங்க அப்படிங்கறதெல்லாம்? பணம் வாங்கினா யாருங்க வந்து உண்மையா வேலை செய்ய மாட்டாங்க. பணம் கொடுக்கறவன் உண்மையா வேலை செய்ய மாட்டான்.